ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் என்எம்எம்எஸ் கிளாஸ். இந்த என்எம்எம்எஸ் கிளாஸில் உங்களை எல்லாரையும் வரவேற்கல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ் என்பது ஒரு சமூக சேவை நிறுவனம். இதில் ஆன்லைன் கிளாஸ் நம்ம நிறைய எடுக்கிறோம். என்எம்எம்எஸ்க்கு, ட்ரஸ்ட்டுங்கிறது 9வது படிப்பு, 10வது படிப்பில் டிஎன்சிஎம் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, 11வது டிடிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது. அது போக ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுக்கிறோம், ஸ்போக்கன் ஹிந்தி எடுக்கிறோம், நீட்டுங்கிற பரீட்சைக்கு எடுக்கிறோம், ஜேஇங்கிற பரீட்சைக்கு எடுக்கிறோம், டிஎன்பிஎஸ்சிக்கு எடுக்கிறோம். இந்த மாதிரி பல பரீட்சைகளுக்கு எடுக்கிறோம். ஸோ அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வீக் டேயில் சாயந்தரம் இருக்கும். வீக் டே சாயந்தரம் ஒரு 2 கிளாஸ் இருக்கும். அது சண்டே வந்து மார்னிங்கில் இருக்கும். சம்டைம்ஸ் சாட்டர்டே மார்னிங்கும் இருக்கும். எல்லாமே ஒரு வாரத்துக்கு ஒரு கிளாஸ் தான் எடுக்கிறோம். அந்த எக்ஸாம் வர வாரத்துக்கு 2 கிளாஸ் ஆகும், வாரத்துக்கு 3 கிளாஸ் கூட ஆகும். என்எம்எம்எஸ் அப்படி தான் ஆச்சு. வாரத்துக்கு ஒரு கிளாஸ் எடுத்தோம், அப்புறம் 2 கிளாஸ் எடுத்தோம். இது என்எம்எம்எஸ் ட்ரஸ்ட் ரெண்டுக்குமே சேர்ந்து ஒரு கிளாஸ் இது. ஓகே, இதுதான் இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸில் எங்கள் டீச்சர்கள்லாம் வேறு ஊர்லேருந்து எடுக்கிறாங்க, குழந்தைகளும் வேறு ஊர்லேருந்து இருக்காங்க. இது ஆன்லைனுடைய ஒரு பெனிஃபிட். குழந்தைங்க எங்கேயோ அவங்க வீட்டிலேருந்தே படிக்கலாம், டீச்சர்ஸ் வந்து அவங்க வீட்டிலேருந்தே சொல்லித்தரலாம். ஸோ ஆன்லைனில் உள்ள சில அட்வான்டேஜஸ், நிறைய டிஸ்அட்வான்டேஜும் பார்த்துருப்பீங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் நம்ம குழந்தைகளோட முகத்தை கூட பார்க்க முடியாது. அவங்க புரியலான்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நம்ம ஏதாவது கேள்வி கேட்கும் பொழுது அந்த உங்களுடைய அந்த மைக்கை ஆன் பண்ணி நீங்கள் பேசுங்க, சரிங்களா? அட் அ டைம் யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ கிளாஸுக்கு போயிடலாம். ஓகே ஓகே நான் ஒரு என்எம்எம்எஸோட ஒரு கொஷின் பேப்பரை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஒரு தடவை நம்ம அந்த கொஷின் பேப்பரை பார்த்தோம். அந்த வேறு கொஷின் பேப்பர் இது அதே மாதிரி தான் இருக்கும். அந்த கொஷின் பேப்பரை வச்சு நம்ம இப்போ சில கணக்குகள், இன்றைக்கி கணிதம் எடுக்க போகிறோம், மேத்தமெட்டிக்ஸ் எடுக்க போகிறோம். அந்த மேத்தமெட்டிக்ஸை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த லாஸ்ட் 2-3 கிளாஸில் மென்டல் எபிலிட்டி இப்போ பார்த்தீங்க. இப்போ மேத்ஸ் ஒரு 1 or 2 கிளாஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் மென்டல் எபிலிட்டி வரும், அப்புறம் சயின்ஸ் வரும். எல்லாமே அப்பப்போ டீச்சர் இருக்கிற பொறுத்து நம்ம படிக்கலாம். சரி, இந்த முதல் கேள்வி நான் படிக்கிறேன். தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் படிக்கிறேன். நீங்கள் தமிழ் மீடியம் இருக்கவங்களுக்கு அதுக்கு யூஸ் ஆகும். இஃப் 2 is added to all the observations 3, 6, 9, 12, 15, then the mean of a new observation is. இது எப்படின்னா, ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க கிளாஸில், 20 மார்க்கு. அதில் ஒருத்தர் 3 மார்க்கு, ஒருத்தர் 6 மார்க்கு, ஒரு 9, ஒருத்தர் 12, ஒரு 15 வாங்கியிருக்காங்க. அப்போது அதனுடைய சராசரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதுக்கு அப்படி சராசரி அதில் 2 மார்க் எல்லாருக்கும் ஆட் பண்ணால் அப்போ சராசரி எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. பாருங்கள், 3, 6, 9, 12, 15 ஆகிய அனைத்து தரவுகளுடனும் 2ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி என ஆவரேஜ் பேர். அதுக்கு இன்னொரு பேர் மீன், MEAN, மீன். தமிழ் மீன் கிடையாது, இது இங்கிலீஷ் மீன். மீன் என்பது சராசரி, ஆவரேஜ்னு அர்த்தம். நீங்கள் ஆவரேஜ்னு படிச்சிருப்பீங்க உங்கள் கிளாஸில், மீனன்னு படித்தாலும் படிச்சிருப்பீங்க. ஓகே, இது எப்படி போடலாம்? முதல்ல அந்த இஃப் 2 is added அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரமாக வைப்போம். முதல்ல இருக்கிற நம்பர்ஸ் பாருங்கள், 3, 6, 9, 12, 15. மொத்தம் எவ்வளோ பேர் பரிசு எழுதியிருக்காங்க? 3, 6, 9, 12, 15, 5 பேர் பரிசு எழுதியிருக்காங்க. வாங்க, 5 பேர் பரிசு எழுதியிருக்காங்க. அந்த 5 பேருடைய சராசரி கண்டுபிடிங்க. அவங்க மார்க் கொடுத்துருக்கு, சராசரி எவ்வளோன்னு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறீங்களா? என்ன பண்ணணும்னா, அந்த 5 பேரோட மார்க்கை கூட்டி 5ஆல் வகுக்கணும். 5 பேரோட மார்க்கை கூட்டி add all the 5 marks of all the 5 students and divide by 5. அப்புறம் 5ஆல் வகுக்கணும். ஸோ how much you are getting? ஆவரேஜ் எவ்வளோ வருது? 3, 6, 9, 12, 15. add all the 5. 9 sir. இல்லை, all the 5 add பண்ண 45 வருதா? Yes sir, 45 தான் sir. அப்போ அது டிவைட் பை 5 போட்டா 9 sir. 9 வருது. ஆவரேஜ் வந்து 9. ஆவரேஜ் வந்து உங்களுக்கு 9 வருது. இப்போ 2 is added அப்படின்னா அப்போ ஆவரேஜ் எவ்வளோ இருக்கும்? 11 sir. 11 is the answer. 11 is the answer. 11 sir. Okay.
அப்படிதான். இப்போ இந்த மாதிரி தான் வரும். இதில் ஒன்றும் பெரிய இதை விட கஷ்டமாலாம் வராது. நம்ம எக்ஸாமில் என்எம்எம்எஸ் எக்ஸாம் பொறுத்தவரை இப்படி தான் வரும். கொஞ்சம் ட்ரஸ்ட் எக்ஸாமில் இதை விட கொஞ்சம் கஷ்டமாக வரும். அவ்வளோதான். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நம்ம அடுத்த கேள்வி போயிடலாமா? Can we go to the next question? Okay. ஹலோ சார், ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்கம்மா. இது என்எம்எம்எஸ்க்கும் ட்ரஸ்ட்டுக்கும் ஒரே கிளாஸ் தானா சார்? ஒரே கிளாஸ் தான். என்னன்னா நாங்கள் இது என்எம்எம்எஸ்ல இருக்கிற அதே தான் சேம். ஒன்லி திங் இஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த ட்ரஸ்ட்டோட பரிசு அந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்எம்எம்எஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்குறோம். இப்போ ட்ரஸ்ட் பேப்பர் எடுக்கும்போது இதை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். அது நம்ம பின்னாடி ஒரு கொஞ்சம் கிளாஸ் கழிச்ச பிறகு நம்ம பார்க்கலாம். சரிங்க சார். சரி, ஓகே சார். என்ன சார், நான் இப்போ என்எம்எம்எஸ் நான் அட்டெண்ட் பண்ணியிருந்துக்கேன். இப்போ ட்ரஸ்ட்டுக்காக தான் நான் இதில் இந்த லிங்க் வரலாம். ட்ரஸ்ட்டுக்காக வரலாம். இந்த பேசிக் பண்ண பிறகு ட்ரஸ்ட் கொஸ்டின் பேப்பரும் நம்ம பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது ஏன் எவ்வளோ டிஃபிகல்ட்டின்னு தெரியும் உங்களுக்கு. சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். இருங்க, யாரோ வராங்க. அவங்கள உள்ள விட்டுறலாம், இல்லைன்னா அடிச்சுட்டே இருப்பாங்க. ஓகே. எல்லா பரீட்சையும் நான் சொல்கிறது குழந்தைகளுக்கு அது பரீட்சை பேர் என்னமோ இருந்துட்டு போகுது. பட் எல்லா பரீட்சைகளும் நீங்கள் எழுதுங்க. பாஸ் பண்ணுறமோ இல்லையோ அதை பற்றி நம்ம இப்போதைக்கு பாதர் பண்ணிக்க வேண்டாம். பட் யூ ரைட் ஆல் த டெஸ்ட். சரியா? உங்கள் ஸ்கூல்லையோ வேறு எங்கேயாவது வைக்கிறாங்கன்னா அதை மிஸ் பண்ணாதீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். இப்போ என்எம்எம்எஸ் எழுதின குழந்தைகள் இப்போ ட்ரஸ்ட் எக்ஸாம் தைரியமாக போய் எழுதுவாங்களா, எழுத மாட்டாங்களா? அதுதான். அப்போ என்எம்எம்எஸ்ல வெற்றி தோல்வி ஆயிருந்தா கூட ட்ரஸ்ட்ல வெற்றி ஆவதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். இல்லை அதுக்கப்புறம் இந்த ஒலிம்பியாடுங்கிற பரீட்சை வரும் சில ஸ்கூல்ல. ஒலிம்பியாடுங்கிற பரீட்சை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில இடங்கள்ல வரும், சில ஸ்கூல்ல வைப்பாங்க. அது வந்தாலும் எழுதுங்க. ஒலிம்பியாட் அப்படின்னு ஒரு பரீட்சை வரும். ஓகே, பார்க்கலாம். ஓகே சார். அடுத்தது பாருங்க. இஃப் a plus b equal to 12 and a square minus b square is equal to minus 24, then the value of a minus b is. தமிழில் படிக்கிறேன். a plus b equal to 12 மற்றும் a square minus b square a square minus b square minus 24 எனில் a minus b இன் மதிப்பு என்ன? இது ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு. அந்த ஃபார்முலா தெரியுமா இருக்காவது? a plus b the whole square sir. இல்ல, வேற ஒரு ஃபார்முலா இருக்கு. a plus சொல்லுங்க. a minus b the whole square is equal to a square minus b square. இல்ல, அது தவறு. அது ஆக்சுவலா தவறு. அந்த ஃபார்முலா இல்ல, வேற ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு. அதே மாதிரி தான் நீங்க சொல்ற மாதிரியே இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. a plus b into a minus b equal to a square minus b square. a plus b bracket அப்புறம் a minus b bracket அந்த ரெண்டையும் பெருக்கினால் a square minus b square வரும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா a plus b கொடுத்துருக்காங்க, a square minus b square கொடுத்துருக்காங்க. அப்போ a minus b கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, நான் ஒரு இது எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு நிமிஷம். இந்த ஒரு கால்குலேஷன் விண்டோ ஒன்று எடுக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காமிக்கிறதுக்காக இன்னொரு விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு தெரியும். யாருக்காவது இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. Yes sir. சொல்லுங்க, என்ன ஃபார்முலா ஞாபகம்? என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கு சொல்லுங்க. a plus b into a minus b is equal to a square minus b square. வெரி குட். அந்த ஃபார்முலா தான். a plus b into a minus b equal to a square minus b square. கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, அது ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன பிறகு நம்ம எழுதலாம். அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கணக்குப்படி
அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கேள்வியை நம்ம பதில் சொல்லிடலாம். என்னோட இதில் கொஞ்சம் டைம் ஆகுது. வந்துருச்சு. இப்போ புதுசாக ஒன்று தெரியுதா? கால்குலேஷன் போட்டு தெரியுதா? அதான் இருங்க. இருங்க. சரி, பின்னாடி போகலாம். சரி, இங்கே போய்க்கலாம். இது எடுத்துறேன். இப்போ என்ன ஃபார்முலானா ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான். இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம் இருங்க. இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ப்ளஸ் பி வந்து 12, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 24. அப்போது அதை அங்கே போட்டால் சரியாகும். இப்போ ஏ ப்ளஸ் பி வந்து 12 இன்ட்டு ஏ மைனஸ் பி, அதுதான் கண்டுபிடிக்கணும், ஈக்குவல் டு மைனஸ் 24. இப்போ ஏ மைனஸ் பி என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு அந்த 12 அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? டிவைடட் பை 12 ஆயிருமா? minus 24 divided by 12 எவ்வளோ வருது ஆன்சர்? மைனஸ் 24 வகுத்தல் 12 12. என்ன ஆன்சர்? 2 மைனஸ் 2. கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மைனஸ் பிளஸ் எல்லாம் பார்த்து பாரு. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். அந்த ஆன்சர் என்ன இருக்கு? இப்போ எந்த ஆன்சர் இதுல? First option. அப்படிதான் நீங்க பார்க்கணும். சரியா? அடுத்த கேள்வி போலாம். சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது யாரோ ஒரு பையன் படிக்கலாமா? 93வது கேள்வி யாரோ படிக்கிறீங்களா? ஒருத்தர். Choose the incorrect statement. Number 1. The opposite angles of a particular parallelogram are equal. Parallelogram. The opposite interior angles of a parallelogram are equal. அடுத்து. The sum of the inter angles of the parallelogram is 180 degree. The sum of the interior angles, interior angles of a parallelogram is 180. The opposite side of a parallelogram are equal. The two diagonals bisect each other in a parallelogram. The two diagonals bisect each other. Bisect அல்ல, bisect each other in parallelogram. தமிழ்ல படிக்கிறேன் பாருங்க. தமிழ் யாரா இருக்கீங்களா? தமிழ் மீடியம் குழந்தைகள் இருந்தாலும் படிக்கிறேன். ஏன்னா தமிழ் மீடியம் குழந்தைகள் இல்லைன்னா அவர் தேவையில்லை. இதே போடும். அப்போது 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்டுங்கிறாங்க. இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். த ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் பேரலகிராம். பேரலகிராம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? பேரலகிராம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேன். ஞாபகம் இருக்கா? சொல்லி கொடுத்தது என்னதுக்கா? பேரலகிராம் ஷேப் பாருங்க, காமிக்கிறேன். பேரலகிராம் ஷேப் இப்போ வந்துருச்சா? பேரலகிராம் ஷேப் வந்திருக்குதான்னு கேட்குறேன். தெரியுதா? ஓகே, அதுதான் பேரலகிராம். இப்போ இந்த ABCD என்பது ஒரு பேரலகிராம். ஒரு சைடு வந்து AB, இன்னொரு சைடு வந்து BC, இன்னொரு சைடு வந்து CD, இன்னொரு சைடு DA. இப்போ ABயோட லென்த் Bன்னு கொடுத்துருக்காங்க, BCயோட லென்த் Bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ அந்த கேள்வி பார்க்கலாமா? அந்த கேள்வி பாருங்க. கேள்வி ஆப்போசிட் பாருங்க, ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் பேரலகிராம் ஈக்குவல். அப்போ அது கரெக்டு. 3வது வந்து கரெக்ட். அப்போ இப்போ போகலாம். இப்போ அந்த படத்துக்கு போகலாம். அடுத்தது இன்டீரியர் ஆங்கிள்ஸ்
ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல். இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் அப்படிங்கிறாங்க. இந்த அப்படிதானே சொல்றாங்க பாரு. இன்டீரியர் த ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் பேரலகிராம் ஆர் ஈக்குவல். எஸ், அது ஈக்குவல். சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் பேரலகிராம் 180. என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆங்கிள் டி இதோ இந்த ஆங்கிள் ஏவும் ரெண்டையும் கூட்டினா 180 டிகிரி வரும். அதுவும் கரெக்ட். அப்போ எது தப்புன்னா the two diagonals bisect each other in a parallelogram. அதாவது டயகனல்னா இது ஏசி இந்த லென்த், இது பிடிங்கிறது இன்னொரு டயகனல். இந்த ரெண்டுமே ஒரு இடத்துல கட் பண்ணுது. ஆனால் பைசெக்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இங்க இதை ஓன் வச்சுங்க, இந்த பாயிண்ட்டை ஓன் வச்சுக்கலாம். அப்போ ஏஓ அப்புறம் கியூஓ ஐ மீன் சாரி சிஓ அது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. ஏஓ அந்த சிஓ ஈக்குவல் கிடையாது. அதே மாதிரி இந்த டிலேருந்து இந்த லென்த் டிஓவும் இந்த ஓபியும் ஈக்குவல் கிடையாது. ஸோ அதை தான் சொல்கிறேன், இட்ஸ் நாட் பைசெக்ட். அதே மாதிரி இது 90 டிகிரி இருக்காது, இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்காது. ஸோ அதனால் அதுதான் தவறு. அந்த 4வது தான் தவறு. மற்ற 3மே பேரலகிராமத்துடைய கேரக்டர் தான். 4வது தான் தவறு. சரியா? புரியுதா புரியலையா? ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாம். 94 போயிடலாமா? இருங்க 94. ஓகே, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஷேடட் ரீஜன் இன் த ஃபாலோயிங் ஃபிகர். ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. வெளியே ஒரு சதுரம் இருக்கு, உள்ள ஒரு சதுரமும் போட்டிருக்கிறாங்க. அந்த ஷேட் பண்ண ஒரு போர்ஷனை ஷேட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஏரியா எவ்வளோ இருக்கும், பெரிய மொத்த ஏரியாவில் அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்படியே பார்த்து கெஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன் கண்ணா 50% சொல்லுங்க. ஏன் 50%? அதாவது பெரிய ஸ்கொயர்ல அதை 4 ஸ்கொயரா பிரிக்கலாம். ஒவ்வொரு ஸ்கொயரையும் பாதியை ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ 4 ஸ்கொயர்லையும் பாதியை ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது வந்து மொத்த ஸ்கொயர்ல பாதி இருக்கும், 50% இருக்கும், ஆஃப் த போர்ஷன் இருக்கும். பாதிங்கிறது தமிழ், அது ஆஃப் த போர்ஷன் சொல்லுவீங்க இங்கிலீஷில், இல்லை 50% என்றாலும் சொல்லலாம். ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த கீழே இருக்கிற போர்ஷனை வந்து அவங்க ஷேட் பண்ணலை, வெறும் மேலே மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஷேடட் போர்ஷன் வந்து என்ன பர்சன்டேஜ் இருக்கும்? இப்போ இன்னொரு கேள்வி, கீழே இருக்கிற போர்ஷன் மட்டும் ஷேட் பண்ணிருக்காங்க, இந்த மேல இருக்கிற போர்ஷன் ஷேட் பண்ணல. அப்ப அது என்ன பர்சன்டேஜ் இருக்கும்? 25% தான். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அதுவும் ஆமா, அதுவும் 25% தான். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அடுத்த கேள்வி போலாம். அடுத்த கேள்வி ஸ்கிப் பண்றேன் வேணும்னே, அது அப்புறம் பின்னாடி வரலாம். இது பாரு 96 படிங்க, யாரோ ஒருத்தர் படிங்க. ABC shown in the figure. ட்ரையாங்கிள் படிக்கணும். அந்த பாரு இந்த ஒரு டப்பா மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அது படிக்கும்போது என்ன படிக்கணும்? ட்ரையாங்கிள். இன்ன ட்ரையாங்கிள் ABC. In triangle ABC shown in the figure, the value of x is, அந்த x ன்னு ஒன்று கேட்டிருக்காங்க. அந்த x என்ன x ன்னு கேட்டிருக்காங்க. யாரோ வராங்க, எங்க உள்ள அந்த எக்ஸ்ங்கிற ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்னு கேக்குறாங்க. 50 இருக்குமா? எப்படி 50? Sir, 45. Yeah, 45. Yeah, ஒருத்தர் 50 ங்கறார், ஒருத்தர் 45. Sir, 60.
Sir, 45. 45ஆ? இப்போ இங்க பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கத்தை நீட்டி இருக்காங்க. எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணி வைங்க. எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணி வைங்க, இல்லைன்னா உங்க வீட்டு சத்தமெல்லாம் கேட்குது. ஆஃப் பண்ணி ஒரு பக்கத்தை நீட்டி இருக்காங்க. அப்போ அந்த நீட்டின பக்கத்துல வெளிக்கோணம் அவுட் சைடு ஆங்கிள் வந்து 110ங்கிறாங்க. அந்த அவுட் சைடு ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அதர் டூ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்படின்னா 110 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 60. 110 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 60. அப்போ எக்ஸ் எவ்வளோ இருக்கும்? 110 is 45. 110 is equal to x plus 60. அப்ப x எவ்வளவு இருக்கும்? 50. 50 என்பது சரி. 50 இருக்கு. ஏன்னா 60 plus 50 110 இல்லையா? இந்த 110 is equal to x plus 60. பாருங்க, நான் போடுறேன், அது அப்பதான் தெரியும். அதாவது 50, sir. 110 is equal to x plus 60. அப்படின்னா x is equal to 110 minus 60 equal to 50. ஓகே, ரைட், வெரி குட். இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான், அதனால தான் அது நம்ம ஈஸியான கேள்வியாக எடுக்கிறேன். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துடலாமா? Yes, sir. பாருங்க, இந்த கொஸ்டின் படிங்க யாராவது. The degree of the expression 3p square plus 2p square minus 5q plus 6p square plus 7p square minus 9p is dash. அந்த டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன் என்றால் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, மேக்ஸிமம் பவர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் பவர் எவ்வளோ? மேக்ஸிமம் பவர் 3யா? நல்லா பாருங்க, கண்ணில் விளக்கன்னு விட்டு பாருங்க. மேக்ஸிமம் பவர் 3p ஸ்கொயர் அப்படின்னா அது எவ்வளோ பவர்? 2 பவர். 2q ஸ்கொயர் அது 2 பவர் தான். மேக்ஸிமம் பவர் வந்து 2 தான் இருக்கு. அப்போ டிகிரி ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் இஸ் 2. எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணி வைங்க. ஏன் சில மைக்கில் சத்தம் கேட்டுருக்குது? யார் அது? எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணி வைங்க. பேசுகிறவங்க பேசிட்டு உடனடியே மைக் ஆஃப் பண்ணிடணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி. ஓகே, இந்த ராம்பஸ் கேள்வி உங்களுக்கு கடினம். ஓகே, ராம்பஸ் பார்க்கலாம். ராம்பஸ் படிச்சிருக்கீங்களா? Yes, sir. ஓகே, படிங்க. அப்போ கேள்வி படிங்க. கேள்வி படிங்க. கேள்வியை படிங்க யாரோ ஒருத்தர். An office consistent of Consist of. shaped இரமா தப்பா படிக்கக்கூடாது. எல்லாம் படிக்க கூட தெரிய மாட்டேங்குது, அதான் பிரச்சனையே. ஆஃபீஸ் கன்சிஸ்ட் ஆஃப். படிங்க, முதல்ல இருந்து படிங்க, கரெக்டாக படிங்க. படிமா. An office consists of rhombus-shaped windows of area 500 square centimeter, which has between decorated without rhombus, with rhombus-shaped glass pieces, and each of its length of the diagonals are 10 centimeter and 5 centimeter. Then the number of glass pieces to cover the window is. இப்போ நம்ம சம்டைம்ஸ் இங்கிலீஷில் கொஞ்சம் தகராறாக இருக்கும்போது தமிழில் கூட படித்து புரிஞ்சுக்கலாம். தமிழில் தகராறு இருக்கும்போது இங்கிலீஷ் படித்து புரிஞ்சுக்கலாம். இப்போ இப்போ ஒரு அட்வான்டேஜ் இது பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. தமிழில் ஒரு அலுவலகத்தின் ஜன்னல் சாய் சதுர வடிவில் உள்ளது. அதன் பரப்பளவு 500 சதுர சென்டிமீட்டர். அந்த ஜன்னலானது சிறு சிறு சாய் சதுர வடிவிலான கண்ணாடி துண்டுகளால் அலங்கரிக்கப்பட்டது. அச்சிறு கண்ணாடியின் மூளைவிட்ட அளவுகள் 10 சென்டிமீட்டர் and 5 சென்டிமீட்டர் எனில் தேவைப்படும் சிறு சாய் சதுர வடிவு கண்ணாடி துண்டுகளின் எண்ணிக்கை எவ்வளோ?
இங்கிலீஷ்லையும் படிக்கிறேன். An office consists of rhombus shaped window of area 500 square centimeter, which has been decorated with rhombus shaped glass pieces, and each of its length of the diagonals are 10 centimeter and 5 centimeter. Then the number of glass pieces required to cover the window are. அதாவது ஒரு பெரிய விண்டோ இருக்கு, அது ராம்பஸ் ஷேப்பு. ராம்பஸ்னா சாய் சதுரம். இப்போ ராம்பஸ் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். Who is this fellow? ராம்பஸ் ஃபெலோ. ராம்பஸ் ஃபெலோ பார்த்துலாமா? ராம்பஸ் ஃபெலோ பார்க்கலாமா வேண்டாமா? ஹலோ, பார்க்கலாம் சார். பார்க்கலாமா? ராம்பஸ் ஷேப் பார்க்கலாமா? அது ஆக்சுவலாக பேரலகிற மாதிரியே இருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம் பாருங்க, என்ன வித்தியாசம் நீங்களே கண்டுபிடிங்க. பேரலகிற்கும் ராம்பஸ் ஷேப்பு, ராம்பஸ் ஷேப்புக்கும் பேரலகிரம் ஷேப்புக்கு என்ன வித்தியாசம் கண்டுபிடிக்க பார்க்கலாம். ரவி வாங்க, உள்ள வாங்க. ஒரு 15 minutes ஒரு ப்ராப்ளம் இல்லை, உட்காருங்க. இல்லைன்னா உள்ள வந்து உட்கார்ந்து. ராம்பஸ் ஷேப்புக்கும் இதுக்கும் பேரலகிரம் ஷேப்புக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். சார் நாலு பக்கமும் ஈக்குவலா இருக்குல்ல சார்? நாலு பக்கம் ஈக்குவலா இருக்கும். ஃபேண்டாஸ்டிக். யார் சொன்னது? இந்த குழந்தை பேர் என்ன? நாலு பக்கமும் ஈக்குவலா இருக்குல்ல? இந்த குழந்தை பேர் என்ன? இப்ப சொன்னது யாரு? நாலு பக்கம் ஈக்குவலா இருக்கு. ரேவதி சார். ரேவதியா? ரேவதி வாழ்த்துக்கள். பாருங்க இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. ரேவதி அது 4 equal sides, the opposite angles are equal, the sum of the all inside angles are 316 கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு இது இருக்குது, இந்த ராம்பஸ்க்கு இன்னொரு கேரக்டர் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராம்பஸ் சேப்பாச்சா பாருங்க இங்க காமிக்கிறாரு. அந்த ப்ராப்பர்ட்டி, ராம்பஸோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராம்பஸ் ப்ராப்பர்ட்டி வந்து 2 டயகனல் இருக்கு இல்லையா? இந்த ராம்பஸ்க்கு டயகனல் 2 இருக்கும். டயகனல் என்ன? 2 அந்த 2 டயகனல் வந்து இட் வில் பைசெக்ட் ஈச் அதர். ஈக்குவலாகவும் பைசெக்ட் பண்ணும், அது 90 டிகிரியில் பைசெக்ட் பண்ணும். ஆனால் பேரலகிரத்தில் அது இப்படி பண்ணாது, 90 டிகிரி இருக்காது. ஆனால் ராம்பஸில் 2 பைசெக்ட், அது கரெக்டாக 90 டிகிரியில் இதாகும். ஒரு ராம்பஸோட ஏரியா கண்டுபிடிக்க வரணும்னா உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் ஒரு டயகனல் 10 சென்டிமீட்டர், இன்னொன்று 5 சென்டிமீட்டர். half into d1 into d2 is the area. என்ன ஃபார்முலா? ராம்பஸோட ஏரியா பாருங்க, எழுதுறேன் பாருங்க, இங்க எழுதுறேன். ஏரியா ஆஃப் ராம்பஸ் is equal to ஆஃப்க்கு 0.5 போட்டுக்கிறேன், சரியா? 0.5 into d1 into d2 இதுதான். இப்போ d1 என்ன? d1 டயகனல் 1 என்னன்னு கொடுத்துருக்காங்க 10. அப்போ 0.5 d1 வந்து 10 இன்ட்டு 5. அப்போ எவ்வளோ வருது? ஒரு ஏரியா ஆஃப் 1 ராம்பஸ், அந்த சின்ன ராம்பஸ் ஒரு ஏரியா எவ்வளோ வருது? ஆஃப் இன்ட்டு 10 இன்ட்டு 5 சார் 50. 50 சார் 50. நல்லா பாருங்க. 25. ஏன் 50 சொன்னீங்க குழந்தைகளா? இப்படி தப்பு பண்ணக்கூடாது. 25. அப்போ ஒரு சின்ன ராம்பஸ் கிளாஸ் பீஸ் பாருங்க, என்ன கேட்டுங்க பாருங்க. which has been decorated with rhombus shaped glass pieces and each of its length of the diagonal 10 cm and 5 cm. Then the number of glass pieces. யாரு வந்து மைக் ஆன் பண்ணி வைக்கிறது? ஆஃப் பண்ணுங்கம்மா. ஐயோ, இந்த மைக் ஆன் பண்ணக்கூடாது. நீங்க பேசும்போது மட்டும்தான் ஆன்ல இருக்கணும், அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஆன்லேயே இருக்கக்கூடாது. ஸோ இங்கே பாருங்கள், தென் த நம்பர் ஆஃப் கிளாஸ் பீசஸ் ரிக்வயர்ட் டு கவர் த விண்டோ. இது சின்ன ராம்பஸ் பீஸோட ஏரியா வந்து 25, மொத்தம் 500 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ எத்தனை ராம்பஸ் பீஸ் வேணும்? இதனுடைய ஏரியா வந்து 25 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ மொத்த ஏரியா வந்து 500 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்குது. அப்படின்னா எத்தனை பீஸ் வேணும்? நம்பர் ஆஃப் பீசஸ் எவ்வளோ வேணும்? எப்படி கண்டுபிடிப்பீங்க நம்பர் ஆஃப் பீசஸ்? 500 டிவைடட் பை 25 எவ்வளோ வருது? 20 தான் ஆன்சர்.
ஸோ அந்த 20 ஆப்ஷன் இருக்கா? 20 ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறேன். எந்த ஆப்ஷன்? எந்த ஆப்ஷன்? Second option. செகண்ட் ஆப்ஷன். Second ஆமாம், செகண்ட் ஆப்ஷன் தான் ரைட்டான. செகண்ட் மல்டிபிள். இருங்க, யாரோ வந்துட்டே இருக்காங்க. வர வேண்டாம்னா நேரத்துலேயே வாங்கன்னா வர மாட்டேங்கிறாங்க. எல்லாம் லேட்டாக வராங்க. ஓகே, சரி. இப்போ கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கேள்வி போலாமா வேண்டாமா? போலாம் சார். படிங்க, யாரோ ஒருத்தர் படிங்க. 99 படிங்க. 99 படிங்கம்மா. The difference between father's age and his daughter's age 32. If his age is thrice as old as his daughter's age, then the age of her father is dash. ஓகே, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். அப்பாவோட வயசு அதிகமாக இருக்குமா, பொண்ணோட வயசு அதிகமாக இருக்குமா? ஹலோ, அப்பாவோட வயசு அதிகமாக இருக்குமா, அவரோட பொண்ணோட வயசு அதிகமாக இருக்குமா, டாக்டரோட வயசு அதிகமாக இருக்குமா? ஹலோ, ஒரு அப்பா பொண்ணு இருக்காங்க, யாரோட வயசு அதிகமாக இருக்கும்னு கேட்குறேன். ஏஜ், யாரோட ஏஜ் அதிகமாக இருக்கும்? ஏன், ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளமா? அப்பாவோட ஏஜ் அதிகமாக இருக்குமா, பொண்ணோட ஏஜ் அதிகமாக இருக்குமான்னு கேட்குறேன். சார் அப்பாவோட வயசு. என்ன கேட்டிருக்காங்க? அப்பாவோட வயசு தான் அதிகமாக இருக்கும். ஓகே, இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் ஆஸ்ட்? தமிழில் வேணும் படிக்கிற பாரு. தந்தையின் வயது மற்றும் அவருடைய மகளின் வயது வித்தியாசம் 32. தந்தையின் வயது அவருடைய மகளின் வயதின் 3 மடங்கு எனில் தந்தையின் வயது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இது எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ போடலாமா? இது நானே போடுறேன். இது கொஞ்சம் டிஃபிகல்ட், உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட். இப்போ அப்பாவோட வயசு எஃப்னு வச்சுக்கலாமா, டாக்டரோட வயசு டின்னு வச்சுக்கலாமா? ஹலோ, அப்படி வச்சுக்கலாமா கேட்குறேன். Yes sir. The difference between father's age and daughter's 32. அப்போ 32 என்ன வரும்னா, அப்போ அந்த ரெண்டு பேருக்குள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் 32. அப்படின்னா எஃப் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் எவ்வளோ? எஃப் மைனஸ் டி ஈக்குவல் 32 இல்லையா? கரெக்ட் தானா? Yes sir. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அப்படின்னா இஃப் இஸ் ஏஜ் இஸ் த்ரைஸ் ஆஸ் ஓல்ட் இஸ் டாட்டர்ஸ் ஏஜ், என்ன சொல்கிறாங்கன்னா அப்பாவோட வயசு பொண்ணு வயசு விட 3 மடங்கு. அப்படி என்னன்னா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எஃப் வந்து ஈக்குவல் டு 3D. எஃப் ஈக்குவல் டு 3Dன்னு போடுறாங்க. 3D 3 மடங்கு. இப்போ எஃப் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? எஃப் மைனஸ் டி, 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் மைனஸ் டி 32, எஃப் ஈக்குவல் டு 3D. இந்த எஃப்க்கு பதில் இங்கே 3D போடலாமா போட முடியாதா? 3D மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு 32. அப்போ அதுலேருந்து டி கண்டுபிடிக்க முடியுமா? 2D ஈக்குவல் டு எவ்வளோ? 3D மைனஸ் டி ஈக்குவல் டு 32ன்னா 2D எவ்வளோ? எவ்வளோமா வருது? டி எவ்வளோ வருது? 24. நல்லா பாரு. 2D ஈக்குவல் 32ன்னா டி எவ்வளோ? 16. 11. டி ஈக்குவல் டு 16. அப்படின்னா ஃபாதர் ஏஜ் என்ன இருக்கும்? எஃப் டி ஈக்குவல் 16னா ஃபாதர் ஏஜ் என்ன இருக்கும்? எஃப் ஈக்குவல் டு 3D. அப்போ ஃபாதர் ஏஜ் எவ்வளோ? எஃப் ஈக்குவல் டு 3 × 16 எவ்வளோ? 48 sir. 48 ஆன்சர்.
ஏன் இவ்வளோ தயங்குறீங்க சொல்கிறதுக்கு? D = 48 அந்த ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. 48. ஆப்ஷன் First இருக்குதா? option. Sir, option 48, sir. ஆமாம், ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். சரி, அடுத்தது 100வது கேள்வி படிங்க. When two parallel lines are cut by a transversal, each pair of exterior angles that lie on the same side of the transversal are. ஆ என்ன அர்த்தம்? when two parallel ரெண்டு parallel lines பாருங்க, இப்போ போட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். Two parallel lines போடலாமா? இப்படி இருக்கும் பாருங்க, ரெண்டு பேரல் லைன் எனக்கு போட்டிருக்காங்க. இன்னும் கூட பெரிய படமாக பார்க்கலாமா? பாரு, இதான் இந்த படம் தான்ப்பா, இதுதான் எக்ஸாக்ட்லி தான் இந்த படம் தெரிஞ்சா பாரு. ரெண்டு பேரல் லைன் L1 L2 ரெண்டு பேரல் லைன். இன்னொரு லைன் இப்படி கட் பண்ணுது. கட் பண்ணால் Transversal. டிரான்ஸ்வர்ஸ் லைன் கட் பண்ணுது. கட் பண்ணும்போது என்ன இங்கே பாருங்க, முதல்ல இதை புரிஞ்சுக்கோ எல்லாரும் நல்லா பாருங்க. பேரல் லைன் என்ன அர்த்தம்? அது எங்கேயாவது அங்க எங்கேயாவது போய் முட்டுமா? அது முட்டுமா எங்கேயாவது? இல்ல, straight line, sir. இணைகோடு. இல்ல, இணைகோடு. இணைகோடு அது முட்டவே முட்டாது. நம்ம தண்டவாளம் மாதிரி. நம்ம தண்டவாளம், ரயில்வே தண்டவாளம் பார்த்துருக்கீங்களா? ரயில்வே தண்டவாளம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேன். இந்த ரயில்வே தண்டவாளம் மாதிரி அது எங்கேயுமே முட்டாது, அப்படியே போகுது. அதுதான் பேரல் லைன். அதை 3வது லைன் டிரான்ஸ்ஃபர் அப்படி கட் பண்ணுதுன்னா இந்த ஆங்கிள் ஏங்கிறது இந்த ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இ. ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஹெச். அப்புறம் இந்த டியும் பியும் ஈக்குவல், சியும் ஏவும் ஈக்குவல், எஃப் ஹெச் ஈக்குவல், ஜியும் இ ஈக்குவல். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. நான் பார்த்து சொல்கிறேன். அந்த இதில் ஏ இஸ் ஈக்குவல் டு இ வேணால் எழுதிக்கங்க. இந்த பேரல் மாதிரி போட்டு ஏ ஈக்குவல் டு இ, டி ஈக்குவல் டு ஹெச், பி ஈக்குவல் டு டி, சி ஈக்குவல் டு ஏ. அப்படி நீங்கள் என்னடா அது, சாரி எங்கேயோ போயிடுச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க அந்த கேள்வி பார்க்கலாம் முதல்ல. கேள்வி என்னென்னா, if two parallel lines are cut by a transversal, each pair of exterior angles that lie on the same side of the transversal is அப்படின்னா பாருங்க. அதாவது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஏ அண்ட் ஹெச்சும் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஒரே சைடு இருக்கிற எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஏவும் ஹெச்சும் அதுக்கு அந்த ரெண்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்குறாங்க. அது வந்து பாரு, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறாங்க. மிகை நிரப்பு கோணங்கள், அக்யூட். ஆக்சுவலாக தப்பு. ஈச் பேர் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் தட் லை ஆன் த சேம் சைடு ஆஃப் த ட்ராவர்சல். ஆக்சுவலாக அது கொஞ்சம் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சொல்ல. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ரெண்டு கூட்டம் எவ்வளோ வரணும்? 180 வரணுமா? 180 வரணும். ஆனால் அந்த ரெண்டு கூட்டம் 180 வராது. இந்த ஏவும் ஆமாம்மா, ரைட் ஆமாம். கட் சரி ஆமாம். இந்த ரெண்டு கூட்டம் 180 வரும். ஏன்னா ஏவும் ஈயும் சேம், இ ப்ளஸ் ஹெச் 180. ஆமாம், ரெண்டு கூட்டம் 180 வருது. அதனால சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ரெண்டு கூட்டம் எவ்வளோ வரணும்? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா ரெண்டை கூட்டினால் எவ்வளோ வர வேண்டும்? 90 டிகிரி வரணும். அப்புறம் அக்யூட் ஆங்கிள் என்ன அர்த்தம்? அக்யூட் குறுங்கோணம் less than 90 degrees. less than 90. ரைட் ஆங்கிள் அப்படின்னா exact 90 degrees. exact 90 டிகிரி. அவ்வளோதான். வெரி குட். இந்த கேள்வி நான் ஸ்கிப் பண்ணுறேன் வேணும்னே. அடுத்து இது பாருங்க, 102 படிங்க. The perimeter of parallelogram whose two adjacent sides are m plus n and 3m minus n is dash. 3m minus 7n is perimeter of a parallelogram. Parallelogram மறுபடியும் எடுத்து பார்ப்போமா? parallelogram எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? So 101 question. 101 question. 101 நான் வேணே ஸ்கிப் பண்ணுறேன், அப்புறம் வரலாம். சரியா?
Okay, sir. Okay, sir. சில ரொம்ப நம்ம இப்போதான் முதல் 2 கிளாஸில் இருக்கோம் இல்லையா, முதல் கஷ்டமான கேள்விகள் நம்ம அப்படி தள்ளி வச்சிடணும் இல்லையா. Okay, sir. உங்கள் வீட்டில் சாப்பாடு போடும்போது கொஞ்சம் அந்த கசக்கிற காயெல்லாம் அப்படியே ஓரமாக வைப்பீங்க இல்லையா, அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு. முதல்ல இனிப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தானே மற்ற கசக்கரெல்லாம் சாப்பிடுவீங்க. அது மாதிரி நம்ம இனிப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் இப்போ. அதனால் எல்லாம் சுவையாக இருக்குதா, பாடம் சுவையாக இருக்கான்னு கேட்குறேன். அதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் கஷ்டமான கேள்வி பின்னாடி போய்க்கலாம். ஓகேவா? Yes, sir. எக்ஸாம்ல அப்புறம் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தது the perimeter of a parallelogram. பெரிமீட்டர்னா தமிழ்ல சுற்றளவுன்னு பேர். Perimeter parallelogram whose two adjacent sides are m plus n and 3m minus 7n. 3m minus 7n is என்ன பண்ணணும், 4 சைடையும் கூட்டணும். ஒரு சைடு m plus n, அதுக்கு ஆப்போசிட் சைடு எவ்வளோ இருக்கும்? ஒரு சைடு m plus எப்படி என்னன்னா ஆப்போசிட் சைடு m plus n தான் இருக்கும். இன்னொரு பக்கம் 3m minus 7n, ஆப்போசிட் சைடும் 3m minus 7 தான் இருக்கும். அப்போ என்ன ஆன்சர்? 4 கூட்டணும். கூட்டி பாருங்க. m plus n, அப்புறம் இன்னொரு சைடு ஒரு m plus n, அப்புறம் மூணாவது இடம் 3m minus 7n, அப்புறம் ஒரு 3m minus 7n. 4 கூட்டுங்க. அதுக்கு பதில் இந்த 2 கூட்டி 2 பெருக்கலாம். என்ன ஆன்சர் வருது? சார் ஆன்சர் 8m minus 12n. கரெக்ட். யார் அந்த பையன்? பேரு வி ராகுல் சார். ராகுல், வாழ்த்துக்கள். கரெக்டா சொல்லிட்டேன். எப்படி பண்ணேன்னு எல்லாரும் சொல்லு பார்க்கலாம். சார் அது எப்படின்னா m plus n-னா அதுக்கு வேல்யூ இல்லைங்க சார், அதனால 1ங்க சார். அதே அதுக்கு தனியா வேல்யூ கொடுத்துருக்காங்க 3m minus 7n-ன்னு. எப்படி கரெக்டா பதில் சொல்லிட்டு எப்படி பண்ணேன்? சும்மா அப்படி அடிச்சு விட்டியா? இல்லை உனக்கு தெரியும், உனக்கு தெரியாமல் அடிச்சதில் விடல, உனக்கு தெரியும், ஆனால் சொல்ல தெரிய மாட்டேங்குது. 4 பேரலகிராம்னா 4 பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் m plus n, அதுக்கு ஆப்போசிட் சைடு m plus n. 2 கூட்டுங்க, 2m plus 2n வருது. Opposite sides are equal, sir. அதான். அப்போ அதே மாதிரி 3m minus 7ங்கிறது இன்னொரு சைடு, அதுக்கு ஆப்போசிட் சைடு 3m minus n. அப்போ 4 சைடு கூட்டினா, அப்போ இந்த 2ஐயும் கூட்டி m plus n-ஐயும் 3m minus 7-ஐயும் கூட்டி அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, அது வரும். புரியுது? வருதா? m plus n plus 3m minus n எவ்வளோ வருது? 4m minus 6n வருது. 4m minus 6n 2ஆல் பெருக்குனா 8m minus 12n வருது. அதுதான் ஆன்சர். ஓகே, 103வது கேள்வி படிங்க. யாரோ ஒருத்தர் படிங்க 103வது கேள்வி. In a competitive exam, 1 mark is given for every correct answer and minus 1 mark for every incorrect answer. A student answered all the questions and scored 94 marks. So answered correctly for 126 questions. The number of questions answered incorrectly is 190. அதாவது கரெக்ட்னா 1 மார்க் கிடைக்கும், தப்புனா -1 ஆயிடும். இருங்க, அவசரப்படாதீங்க. நம்ம கரெக்டான 1 மார்க் கிடைக்கும், தப்புனா -1 கிடைக்கும். இப்போ அவர் வாங்கின மார்க் 94 தான். ஆனால் அவருக்கு கரெக்டாக ஆன்சர் எழுதிக்காரு 126 ஆன்சர் கரெக்ட், 126 கரெக்டாக எழுதியிருக்கிறார். ஆனால் 94 தான் மார்க் வந்திருக்கு. எவ்வளோ மார்க் லூஸ் பண்ணியிருக்காரு? 126 மைனஸ் 32. ஆமாம், அங்கே ஒரு 6 + 20 32 மார்க் அவர் தப்பாக எழுதியிருக்காரு. அப்போ தப்பாக எழுதின கேள்விகள் எவ்வளோ நம்பரு? 32. ஏன்னா ஒரு 32 என்பது சரியான விடை. வெரி குட். யார் சொன்னது? 32 சொன்ன பையன் யாரு? அகத்தியனா? என்னப்பா அகஸ்டினா? என்ன பேர் என்ன? சரி பரவாயில்ல, பேர் அப்புறம் சொல்லுங்க. அடுத்தது 104 பாருங்க. 104 படிங்க யாராவது.
105ஓட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். 104 பண்ணிட்டு 105 பண்ணிட்டு அவர் முடிச்சுக்கலாம். நீங்க 104 படிங்க. 124 into 36 into இல்ல 104 கொஸ்டின் நம்பர் 104. the mean of first natural number is The mean of first natural 5.5, number sir. is அதாவது 5.5. average of first எப்படி கண்டுபிடிச்சீங்க? 5.5 சொல்லுங்க. சார் அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் செஞ்சு ஒன்னு டென்னுக்குள்ள இருக்கிற நேச்சுரல் நம்பர் ஆட் பண்ணிக்கணுங்க சார். ஆமா அப்புறமா 10 டிவைட் பண்ணணுங்க சார். ஆமா. டிவைட் பண்ணா 5.5 வரும் சரி, சார். எப்படி ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 10 நேச்சுரல் நம்பர் ஆட் பண்ண எவ்வளவு வந்தது உங்களுக்கு? 55. 55 வந்தது. 55 சார். ஆமா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. அந்த ஃபார்முலா sum of all observations by number of all observations. observation. Sir, 5.5 answer. ஆமா சம் ஆஃப் அது என்னது மறந்து போச்சு. Sum of all observation by number of observation. Sir, 5.5 answer, sir. Sum of இருங்க. Sum of n natural numbers is equal to